சார் டு ஸ்டார்ட் வித் தட் கேள்வி, உங்களோட கதைகள்ல வரக்கூடிய பெண் கதாபாத்திரங்கள் இது வந்து நீங்க உருவாக்குனதா இல்ல நீங்க அப்சர்வ் பண்ணி இந்த கேரக்டரை வந்து நம்ம படத்துல வைக்கணும் அப்படின்னு நினைச்சதா? வெளியில ரியல் கேரக்டர்ஸ் இருப்பாங்களா சார், அதை அப்சர்வ் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணி நீங்க வச்சீங்களா இல்ல நீங்க உருவாக்குனதா? இல்லை, பொதுவாகவே நான் உதவியாளர்களுக்கெல்லாம் சொல்லக்கூடியது என்னன்னா, ரியல் லைஃப் வாழ்க்கை தான் சினிமா, சினிமா தான் வாழ்க்கை அப்படின்னு சொன்னேன். நான் சினிமாக்குன்னு தனியாக வேறு எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதை வந்து பிரதிபலிக்கிறதா சினிமா. இந்த சினிமாவினுடைய மிகப்பெரிய ஒரு பவர் என்ன அப்படின்னா, உலகத்தில் எந்த ஓரத்தில் யார் என்ன மாதிரி ஜனங்க எப்படி இருக்காங்க, அவங்க கல்ச்சர் என்ன, அதெல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த சினிமா தான் ரொம்ப உதவியாக இருக்குது. அதனால் வந்து எனக்கு கேரக்டர்ஸ் கதாபாத்திரங்கள் அதெல்லாம் அமைகிறது அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் நான் சந்திக்கிறதுல தான் எடுத்துக்கிறேன். இப்போ பெண்கள் ஏன் அப்படின்னு சொல்லி அது தாய் குலங்களுக்கு என்னுடைய படங்களில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்ததுன்னா, நாங்கள் இருந்தது வந்து கூட்டு குடும்பம். ஸோ எனக்கு 2 அத்தை மாமா, அவங்க குழந்தைங்க, எங்கள் தாத்தா பாட்டி எல்லாமே இருந்தோம். இந்த பெண்கள் கூட இருக்கும்போது அவங்களுடைய அப் டு டேல அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் என்ன, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படிங்கிறது என்ன அறியாமல் என் மனசுக்குள்ளே ஏறினதுனால என்னுடைய இதில் படங்களில் வந்து அந்த தாக்கம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அப்புறம் பின்னால் போக போக படிப்போம் இல்லையா, அந்த படிக்கும்போது வந்து ஒரு மேட்ரு படித்தேன். என்னென்னா, பெயின், அதாவது வலி அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனால் எவ்வளவு தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணி வார்ம் பேக்கர் அப்படின்னு சொல்லி வார்ம் பேக்கர் டெல்லுங்கிறது அந்த பெயினுடைய பேர் வச்சுருக்காங்க. இந்த வார்ம் பேக்கருங்கிற ஆள் தான் ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிது. அது வந்து 53%, அதுக்கு மேலே தாங்க முடியாது. 53% வந்து வந்தாலே ஆள் டெத் ஆயிடுவோம், அதுக்கு மேலே பெயின் தாங்க முடியாது அப்படின்னா. ஆனால் ஒவ்வொரு பெண்ணும் பிரசவிக்கும் போது 45 அந்த பெயினை வந்து அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது மனசுக்கு அவ்வளோ இதாக இருந்தது. ஏன்னா எந்த அளவுக்கு நமக்கெல்லாம் வந்து பர்த்து கொடுங்க, பெண்கள் வந்து அந்த அளவுக்கு அந்த பெயினை டாலரேட் பண்ணிக்கிறாங்கன்ட்டு. ஸோ இந்த மாதிரி அவங்க சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் சின்ன வயசுலேருந்து மைண்டில் ஏறினதுனால என்ன அறியாமல் அவங்க சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து படத்தில் வந்து உள்ளே வருது. அதே மாதிரி கேரக்டர்ஸ் என்னென்னா, நம்ம யாரை